திருப்பூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்தபோது சசிகுமார் என்பவர் காயமடைந்தார். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட அவர் மரணமடைந்தார். அவருக்கு தவறான சிகிச்சை வழங்கப்பட்டதாக அவரது சகோதரர் அளித்த புகாரின்படி ஊத்துக்குளி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதற்கிடையே அந்த தனியார் நிறுவனம் 3,94,000 ரூபாயை சசிகுமார் குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என்று தொழிலாளர் நலத்துறை ஆணையர் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனியார் நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி எம். பி. முரளிதரன், சசிகுமாருக்கு தவறான சிகிச்சை வழங்கப்பட்டதாக போலீசார் பதிவு செய்த வழக்கின் நிலை குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அரசு வழக்கறிஞர், குற்றப்பத்திரிகையை 90 நாட்களுக்குள் தாக்கல் செய்யவில்லை என்பதால் அவிநாசி குற்றவியல் நீதிமன்றம் வழக்கை முடித்துவிட்டதாக கூறினார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த நீதிபதி எம். பி. முரளிதரன், 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்பதற்காக கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை எத்தனை வழக்குகளை தமிழகம் முழுவதும் முடித்து வைக்கப்பட்டது என்றும் கேள்வி எழுப்பி அதன் விவரங்களை தாக்கல் செய்யும்படியும் உச்சநீதிமன்ற தலைமை பதிவாளர் குமரப்பனுக்கு அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறார். நீதிபதி எம். வி. முரளிதரன் முன்பு மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தலைமை பதிவாளர் ஒரு அறிக்கை தாக்கல் செய்தார். தமிழகம் முழுவதும் கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரையில் 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாத காரணத்திற்காக 2,14,901 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டதாக கூறியிருந்தார். இந்த அறிக்கையை படித்து பார்த்த நீதிபதி அதிர்ச்சி அடைந்தார். வழக்கை பதிவு செய்யும் போலீசார் அந்த வழக்கை விசாரிக்காமல் தூங்கியதால் இத்தனை வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளது. போலீசார் குற்றவாளிகளுடன் கைகோர்த்து கொண்டு செயல்பட்டுள்ளனர். 2009ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை 2,14,000 வழக்குகள் என்றால் கடந்த 2000ஆம் ஆண்டு முதல் கணக்கு பார்த்தால் கண்டிப்பாக குறைந்தது 10 லட்சம் வழக்காவது இதுபோல முடித்து வைத்திருக்கப்படும் என்று கடும் கண்டனம் தெரிவித்தார் நீதிபதி. இந்த வழக்கில் உள்துறை செயலாளர், தமிழக டிஜிபி ஆகியோரை தாமாக முன்வந்து எதிர்மனுதாரர்களாக சேர்த்த நீதிபதி, அவர்கள் இருவரும் விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறார். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாத காரணத்திற்காக தமிழகம் முழுவதும் 2.25 லட்சம் வழக்குகள் முடித்து வைக்கப்பட்ட விவகாரம் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. செந்தில்குட்டி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.